உங்க லைஃப்ல கோலை இம்மீடியட்டா அச்சீவ் பண்ண முடியலையா? கோலை செட் பண்ணி வச்சுட்டு ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிட்டே இருக்கீங்களா? ஏதோ ஒரு விஷயம் தடங்களாவே இருக்கா? இதையெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்ணி நம்ம கோலை அச்சீவ் பண்றதுக்கு ஒரு முக்கியமான சீக்ரெட் இன்கிரீடியன்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிசிப்ளின். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். நான் உங்க சிந்தியா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செல்ஃப் டிசிப்ளின். இந்த செல்ஃப் டிசிப்ளினை நம்ம ஃபாலோ பண்றதுக்கு நீங்க ஒரு 5 விஷயம் ஞாபகம் வச்சுக்கிட்டா மட்டும் போதும். நம்பர் 1, கிளியரா கோல் செட் பண்ணுங்க. முக்கியமா வை, எதுக்காக நம்ம அந்த கோலை செட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, அந்த கோலை பிரேக் பண்ணிக்கோங்க. சின்ன சின்னதா பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் நீங்க ஆக்ஷன்ல இறங்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு இவ்வளோ வெயிட் குறைக்கணும், நான் 55 கேஜி ஆகணும்னு கோல் செட் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும். ஃபிட்னஸ்ல நீங்க ஃபிட்னஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்படின்னா டெய்லி ஒரு 20 மினிட்ஸ் நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன் அப்படிங்கிறத நீங்க கோலா செட் பண்ணணும். இல்லையா, இன்னைக்கு ஒரு 10 புஷ்அப் நான் பண்ணுவேன், 15 to 20 ஸ்குவாட்ஸ் பண்ணுவேன், இல்லை ஒரு 3 சைக்கிள்ஸ் நான் 3 மினிட்ஸ் to 5 மினிட்ஸ் பிளாங்க் பண்ணுவேன். இந்த மாதிரி நீங்க குட்டி குட்டியா பிரேக் பண்ணி உங்களோட கோலை நீங்க அச்சீவ் பண்ணலாம். அடுத்த 2வது விஷயம் என்னன்னா, நம்ம செல்ஃப் டிசிப்ளின் ஆகிறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஒரு ரொட்டீனை கிரியேட் பண்ணும். ஒரு ரொட்டீனை கிரியேட் பண்ணீங்கன்னா அது நம்மளோட ஹேபிட்டா ஃபார்ம் ஆகும். ஸோ இதே எக்ஸசைஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா பர்டிகுலராக இந்த டைமுக்கு, காலையிலன்னா காலையில் 7 மணிக்கு, இல்லை ஈவினிங்னா ஈவினிங் 7 o'clock. ஸோ 7 o'clockலேருந்து 7:30 வரைக்கும் நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன் அப்படிங்கிறத ஒரு ரொட்டீனை நீங்கள் கிரியேட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செல்ஃப் டிசிப்ளின் ஆயிடுவீங்க. நம்பர் 3, அந்த டெம்டேஷன்ஸையும் நீங்கள் ரிமூவ் பண்ணணும். அது என்ன டெம்டேஷன்ஸ் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டைம் செட் பண்ணியாச்சு, அந்த பர்டிகுலர் டைமில் நம்ம என்ன எக்ஸசைஸ் பண்ணுறோங்கிறத முடிவு பண்ணிடுவோம். ஆனால் ஒரு டெம்டேஷன் வரும் பாருங்க, அது வந்துச்சுன்னா அதுதான் பெரிய டிஸ்ட்ராக்ஷன். நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணாமல் நம்மளை அந்த செல்ஃப் டிசிப்ளின்ல இருந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடியது. அது என்ன அப்படின்னா, சடனாக 7 மணிக்கு ஏதோ ஒரு ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க, அதை போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஒரு டெம்டேஷன் வரும். அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிட்டு இங்கே எக்ஸசைஸ் மட்டும்தான் பண்ணணும். இல்லையா, வீட்டில் மழை வந்துட்டு இருக்கும், வெளியில் வீட்டில் சூடாக பஜ்ஜி செய்வாங்க, இல்லை சூடாக வடை போடுவாங்க. நமக்கு எது பிடிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுதான் அவங்க செய்வாங்க. அதுக்காக வடையையும் பஜ்ஜியும் சாப்பிட்டுட்டு 7 மணிக்கு எக்ஸசைஸ் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா உங்களோட கோலை நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னா அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியாது. அந்த இடத்துல நீங்கள் செல்ஃப் டிசிப்ளினா அந்த டெம்டேஷனை கண்ட்ரோல் பண்ணிட்டு எக்ஸசைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிடுங்க. நம்பர் 4, டிலேட் கிராட்டிஃபிகேஷன். நம்ம எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாத்தையும் லேசி ஆக்குனது இந்த டெக்னாலஜி. ஏன்னா எல்லாமே நமக்கு ஈஸியாக கிடைக்குது, சிம்பிளாக கிடைக்குது. நம்ம இந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன் வேர்ல்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாமே ஈஸி, எல்லாமே உடனே கிடைக்குது. அப்போது உடனே கிடைச்சு நமக்கு அந்த பேஷன்ஸே லைஃப்பில் இல்லாமல் போச்சு. ஸோ ஷார்ட் டேர்மாக திங்க் பண்ணாமல் லாங் டேர்மாக திங்க் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி அந்த டெம்ப்ட் ஆகி ஒரு விஷயத்த செய்யாமல் விட்டுறாதீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் லாங் டேர்மாக திங்க் பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸ் ஆயிட்டீங்கன்னா நீங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருப்பீங்க, எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருப்பீங்க, எவ்வளோ ஃபிட்டாக இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி லாங் டேர்ம் பெனிஃபிட்டை திங்க் பண்ணீங்கன்னா உங்களோட கோல் நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு செல்ஃப் டிசிப்ளின் கிரியேட் ஆகும். ஸோ இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனில் இல்லாமல் அந்த டிலேட் கிராட்டிஃபிகேஷனுக்கு வாங்க, லாங் டேர்மாக திங்க் பண்ணி பாருங்கள். நம்பர் 5, செல்ஃப் டிசிப்ளின் ஆகிறதுக்கு ஃபெயிலியர்லேருந்து, செட்பேக்ஸ்லேருந்து நீங்கள் கண்டிப்பாக நிறைய விஷயம் லேர்ன் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம டெய்லி பேசிஸில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் நமக்கு குட்டி குட்டி சக்ஸஸ் வர மாதிரி குட்டி குட்டி ஃபெயிலியர்ஸ் நமக்கு நிறையா கிடைக்கும். ஸோ அந்த ஃபெயிலியரில் இருந்து லேர்ன் பண்ணி அந்த விஷயத்தை நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது. வெளியே மழை வந்துட்டு இருக்கு, வீட்டில் சூடாக பஜ்ஜி சுடுறாங்கங்கிறதுக்காக போய் பஜ்ஜி சாப்பிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு எக்ஸசைஸ் பண்ணியிருக்க முடியாது. கூட உங்களுக்கு வெயிட்டும் ஆட் ஆயிருக்கும், கேலரியும் ஆட் ஆயிருக்கும். அது ஒரு செட்பேக். அந்த இடத்துல இருந்து நீங்க என்ன லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் இது ரிப்பீட் ஆகும்போது நீங்க பண்ணக்கூடாது. பட் என்ன பண்ணலாம், எக்ஸசைஸ் பண்ணிட்டு உங்களோட டெய்லி ரொட்டீன் ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் நம்ம சாப்பிடலாம். ஸோ எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ நீங்கள் செல்ஃப் டிசிப்ளின் ஆகணும் அப்படின்னா நான் மேலே சொன்ன இந்த 5 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ஈஸியாக செல்ஃப் டிசிப்ளின் பர்சன் ஆகிக்கலாம். செல்ஃப் டிசிப்ளின் வந்துருச்சுனாலே நம்மளோட பெஸ்ட் பார்ட் ஆஃப் லைஃப்பை வாழலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட்.